காண வகையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் எல்லாம் அவதிக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது அனைவருக்கும் தெரிந்தது. தமிழகத்திலேயே அதிகமான மழை 96 சென்டிமீட்டர் அளவுக்கு பாதிக்கப்பட்ட இடம் என்பது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம். காயல்பட்டினத்தினுடைய பாதிப்புக்குள்ளான விஷயங்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KAM முகமது அபுபக்கர் ஆகிய நானும், மாநில செயலாளர் காயில் மஹபூப் அவர்களும், காயல்பட்டினம் முஸ்லீம் ஐக்கிய பேரவையினுடைய செயலாளர் நவாஸ் அவர்களும், அதே போன்று சமூக ஆர்வலர் இப்னு சவுத் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் இன்று இங்கே வருகை தந்து தலைமைச் செயலாளர் அவர்களை சந்தித்தோம். முதலமைச்சர் அவர்களுடைய துணைச் செயலாளர் முருகானந்தன் அவர்களையும் சந்தித்து மனு அளிக்க இருக்கின்றோம். இந்த சந்திப்பின் போது நாங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் காயல்பட்டினம் தான். தலைமைச் செயலாளர் அவர்களே இது போன்ற சூழ்நிலைகளை எப்படி காயல்பட்டினம் தாக்கு பிடித்தது என்பதை அவரை அறிவித்திருக்கின்றார். தமிழக அரசின் சார்பாக பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து முதலமைச்சர் அவர்களும் தேசிய பேரிடராக தமிழகத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிவாரண நிதியும் அதிகமாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். காயல்பட்டினத்தை பொறுத்தவரை மழை வெள்ளம் துவங்கிய நாளிலிருந்து 2 நாட்களாக தொடர்ந்து மின்சாரம் இல்லாமல், யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல், தண்ணீர் வசதி இல்லாமல், சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வருகின்றோம். தொடர்ந்து வலியுறுத்தியதன் பேரில் நேற்று இரவு மின்சாரம் வழங்கப்பட்டது. பணியின் காரணமாக மீண்டும் அந்த மின்சாரம் இன்று காலையிலேயே துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய சந்திப்பில் தலைமைச் செயலாளரிடத்தில் மின்சாரத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொன்னோம். உடனடியாக உயர் அதிகாரிகளை, மின்சாரத்துறையினுடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக காயல்பட்டினத்துக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அதுபோல காயல்பட்டினத்திலே பால் கிடைப்பதில்லை. மறைமுகமாக அதிகமான விலைக்கு பாலை விற்கின்றார்கள். மக்கள் எல்லாம் அவதிப்படுகின்றார்கள் என்று சொன்னோம். உடனடியாக அந்த அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இன்று இரவுக்குள்ளாக ஒரு பால் வாகனத்தை அனுப்ப வேண்டும் என்பதையும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அதே போன்று அரசின் சார்பாக அதிகாரிகள் அங்கே இதுவரை வரவில்லை. அமைச்சர் பெருமக்களும் இன்னும் வரவில்லை என்ற கவலை தெரிவித்தோம். மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக வேண்டி பேரிடர் குழுவை உடனடியாக காயல்பட்டினத்துக்கு அனுப்ப வேண்டும், அரசினுடைய சிறப்பு அதிகாரிகளை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் சொல்லியிருக்கின்றோம். அதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். அரசின் சார்பாக உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்படுகின்றது. காயல்பட்டினத்துக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்று சொன்னோம். அதையும் விரைவாக ஏற்பாடு செய்வதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போலவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு கருத்தில் கொண்டு காயல்பட்டின மக்கள் உலகெங்கிலும் வாழ்கின்றார்கள். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த பெற்றோரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை, அவருடைய மனைவி மக்களோடு தொடர்பு கொள்ளவில்லை. நாங்கள் கூட எங்கள் ஊரில் உள்ளவங்க யாரோடையும் பேச முடியல. எனவே உடனடியாக மொபைல் சேவை துவங்குவதற்குண்டான அனைத்து தவறுகளும் சரி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் சொல்லியிருக்கின்றோம். அதையும் ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். தலைமைச் செயலாளர்களை சந்தித்த பிறகு முதலமைச்சருடைய தனிச் செயலாளரிடத்திலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியதோடு நிரந்தரமாக காயல்பட்டினத்தில் இது போன்ற ஒரு முன்பும் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள் அங்கே கெட்டியிருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் வடிகாலாக காயல்பட்டினத்தை கடந்து செல்வதன் காரணமாகத்தான் அந்த பகுதிகளிலே மழை நீர் தேங்கியிருப்பதன் காரணமாக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றோம். எனவே அதற்கு நிரந்தரமாக தீர்வை ஏற்படுத்த வேண்டும். தண்ணி கட்டக்கூடிய இடத்தில் தான் எங்களுடைய சப்ஸ்டேஷன், மின்சார வாரியத்தினுடைய சப்ஸ்டேஷன் இருக்கின்றது. எனவே எங்கள் ஊரினுடைய உட்பகுதியிலேயே ஒரு இடத்தை நாங்கள் பப்பரப்பள்ளி அருகிலே வழங்கியிருக்கின்றோம். ஏற்கனவே அரசினுடைய பரிசீலனை இருப்பதாக சொன்னார்கள். எனவே இதன் பிறகு உடனடியாக சப்ஸ்டேஷனை எங்கள் ஊரினுடைய எல்லைக்குள்ளாகவே அதை 33 kVயை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தலைமைச் செயலாளர் அவர்கள் இந்த அடிப்படையான பணிகள் முடிந்த பிறகு அதிலும் அதுக்குண்டான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அத்தோடவே நிரந்தர வடிகால்
அங்கே அமைப்பதற்கு ஏற்கனவே முதலமைச்சருடைய ஒரு தொகுதிக்கு 10 திட்டங்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் காயல்பட்டினத்துக்கு நிரந்தர வடிகால் அமைப்பதற்கு அதனுடைய திட்டத்தில் சேர்த்திருக்கின்றார்கள். அதையும் முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து காயல்பட்டினத்தில் நிரந்தர வடிகால் அமைப்பதற்குண்டான அந்த பணிகளையும் இந்த நிவாரணப் பணிகளுக்கு பிறகு உடனடியாக துவங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அரசாங்கம் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு நாங்கள் துணை நிற்பது. குடிசை வீடுகளை இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பாக வீடுகளையும் கட்டிக் கொடுக்கக்கூடிய அறிவிப்பையும் காயல்பட்டினத்துக்கு செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். எவ்வளவு வீடு எவ்வளவு சேதம் காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் வீடுகளில் தண்ணி போகுதுலாம் வடிகாலில் போயிட்டு புறநகர் பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணிகள் தான் இன்னும் தேங்கி இருக்கு. அதை எடுத்துன்னு அதை காலி பண்ணிட்டேன்னு சொன்னால் முழுமையாக எவ்வளோங்கிறது தெரியும். குடிசை வீடுகள் அதெல்லாம் பார்க்கும்போது 1000க்கு மேற்பட்ட வீடுகள் கண்டிப்பாக இருக்குங்கிறதே தோணிடும். அரசு அதை உடனடியாக தண்ணியை எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்டு அதை மதிப்பீடு நடத்து அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லுங்கள். அரசியல் நாங்கள் போயிருக்காங்க, நிவாரணங்கள் கிடைக்கிற மாதிரி சூழல் கிடைக்கல. அப்போதான் அதுதான் நாங்கள் நேரில் வந்து அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் தூத்துக்குடி டு காயல்பட்டினம் போகிற வாதையும் அடைபட்டு போக முடியாத சூழ்நிலையில் சுற்றி போவதற்கு இன்றைக்கி தான் ஒரு வழி அமைச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலியிலேருந்து அதே மாதிரி திருச்செந்தூருக்கு போகிற பாதையும் சுற்றி போகிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்குள்ள சரியாயிரும். எனவே மேலும் காலம் தாமதப்படுத்தாமல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காயல்பட்டினத்திற்கு